திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தெருநாய் கடித்து காயமடைந்த முதியவரை ஊழியர்கள் அரசு வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். ரவி, வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். இந்த திருவாரூர் அருகே உள்ள இந்த விளம்பல் பகுதியைச் சேர்ந்தவர் விவேகானந்தன். அவர் வயது 65. இவர் ஓய்வு பெற்ற நீதிமன்ற ஊழியராக இருந்து வருகிறார். இந்த நிலையில பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு சென்றுவிட்டு அவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக அந்த பேருந்து நிறுத்தத்திற்கு செல்வதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நடந்து சென்று கொண்டிருந்த போது ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நின்று கொண்டிருந்த தெருநாய் ஒன்று அவர் காலில் கடித்து குதறியது. இதனையடுத்து அவரது அலறல் சத்தம் கேட்டு பொதுமக்கள் அந்த நாயை அடித்து விரட்டியுள்ளனர். தொடர்ந்து முதியோரின் காலில் ரத்தம் சொட்டிய நிலையில அவர் ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அந்த குடிநீர் குழாயிலிருந்து தண்ணீர் பிடித்து காலை சுத்தம் செய்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அந்த அரசு வாகனத்தின் மூலமாக முதியவரை அங்கிருந்த அரசு ஊழியர்கள் மற்றும் சாதாரண உடைய இந்த காவலர்கள் மீட்டு அவரை திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அவருக்கு வெறிநாய் கடிக்கான சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 10க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிகின்றன. தினமும் அங்கு வரும் பொதுமக்களை நாய்கள் கடிக்கும் சம்பவம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.